வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தருன்றது பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பிறக்கப்படக்கூடிய ஆவணி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை போராடம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் தனுசு ராசியிலே 263 டிகிரி சிம்ம லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை இந்த 31 நாள் தனுசு ராசி நண்பர்களுக்கு சாதகமா அல்லது பாதகமா? தனுசு ராசி அதிபதி குரு பகவான் 6வது பாவகத்தில் மறைஞ்சதிலிருந்து தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு சில நண்பர்களுக்கு பலவிதமான சோதனைகள் கொடுக்கும். உடல் ரீதியாக சோதனைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வேலை வாய்ப்பில் பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கோம். காசு குணம் இருந்து வீட்டில் பார்த்த இடத்துல காசு குணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலம் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கேன். இந்த 3 மாத காலமாக எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு சொன்னாலும் தனுசு ராசிக்காரங்களை கேட்டிங்கன்னா பைத்தியம் ஒன்று பிடிக்கல சார், எனக்கு அந்த மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், தயவு செய்து கம்முன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. உண்மை என்னன்னா, மூத்தோர் சொல்லும் முதிநெல்லிக்காயும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. முன்னாடி நமக்கு கசப்பாக இருந்தாலும் பின்னாடி இனிப்பு கொடுத்துரும். பொதுவாக தனுசு ராசி நண்பர்களுக்கு இது அருமையான நேரம், அற்புதமான நேரம். என்னன்னா, ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 6வது பாவகத்தில் மறைஞ்சிருந்தாலும் 8வது பாவகத்துக்கு அதிபதி சந்திரனுடைய சாரம் வாங்கியிருக்கிறது நல்லது. அந்த சந்திரன் உங்கள் ராசியாதிபதிக்கு நட்சத்திரம் கொடுத்தாரே சந்திர பகவான், அவர் உங்கள் ராசியில் வரும் பொழுது தான் இந்த மாதம் பிறக்கப்பட்டிருக்குது. உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய அசுர குருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய சாரத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்பட்டிருக்குது. உங்கள் ராசிநாதன் இருக்கிறது யாருடைய நட்சத்திரன்றதை விட வீட்டில் யாருடைய வீட்டில் இருக்கார், யாருடைய பாவகத்தில் இருப்பார் அப்படின்னா சுக்கிரனுடைய வீட்டில். இந்த அற்புதமான அமைப்புகளால் நிச்சயம் உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். உங்கள் ராசியாதிபதிக்கு நட்சத்திரம் கொடுத்த சந்திர பகவான் உங்கள் ராசியிலே, உங்கள் ராசியாதிபதி யாருடைய பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகத்துக்கு அதிபதி நட்சத்திரத்தில் தான் இந்த சந்திரன் இருக்கார், மாதம் பிறக்கப்பட்டிருக்குது. அதனால் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேற போகுது. சொந்தமாக வீடு வாங்கணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்குது தான் சார் செய்யும். யாருக்கெல்லாம் இருக்கும்? இது வரைக்கும் மனக்கோட்டை மட்டும்தான் கட்டிகிட்டு இருந்தோம். உண்மையிலேயே இந்த நேரத்தில் நிச்சயமாக ரியலாக உண்மையான கோட்டை கட்ட போகிறீங்க. நிச்சயமாக வீடு வாசல் அமைய போகுது. தனுசு ராசிக்கு 9வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம்தான் பிதிருஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க. அந்த பிதிருஸ்தானாதிபதியை பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய பார்வைப்படுது. சூரியன்னா பூர்வீகம், அப்பா. அப்போது அந்த சூரிய பகவானை புத்திரஸ்தானாதிபதி பூர்வீக ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய பார்வை 4வது பார்வையை பார்ப்பார். அதனால் நிறைய நண்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு மண்மனை வாங்கணுன்ற ஆசை வரும். உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு விலா வீடு வாங்குறீங்களோ, அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்குறீங்களோ அது தெரியாது. ஆனால் கண்டிப்பாக ஆவணி மாதம் பிறந்ததுலேருந்து தனுசு ராசியில் பிறந்த நண்பர்கள் வீடு வாசல் வாங்கியே தீரணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் 100% வரதான் செய்யும். வாங்கினவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், அல்லது அட்வான்ஸு கொடுத்தவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நடக்கும், நடந்தே தீரும். அதுபோக தனுசு ராசியில் பிறந்த நண்பர்கள் கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு வந்துருச்சு, காதலர்களுக்கு இடையிலேயே கருத்து வேறுபாடு வந்துருச்சு. வாழ்வாதாரம் நல்லா இருக்குது, வாழ்க்கை நல்லா இல்லையே சார். வாழ்வாதாரம்ன்றது தொழில் நல்லா இருக்குது, மாதத்துக்கு 5 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறேனுங்க, ஆனால் வீட்டில் நிம்மதி சந்தோஷம் இல்லைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தால் இந்த மாதத்தில் 13 தேதிக்கு மேலே, ஆவணி 13 தேதிக்கு மேலே, ஆவணி 13 தேதியிலேருந்தே வச்சுக்கோங்க, ஆவணி 27 தேதி வரை சூரிய பகவான் சுக்கிரனுடைய சாரம் வாங்கும் பொழுது அந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய
புதனுடைய ஆதிக்கத்துக்கு வருவார் 8ஆம் தேதி, ஆவணி மாதம் 8ஆம் தேதி. ஆவணி மாதம் 8ஆம் தேதியிலிருந்து நமக்கு கிட்டத்தட்ட ஆவணி மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் 10ல் தான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 10ல் புதனுடைய ஆதிக்கத்தில் கன்னியில் இருக்கிறார். கன்னியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் பார்ப்பார். இதனால் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு, காதலர்களுடைய கருத்து வேறுபாடு, வாழ்வாதாரம் நல்லா இருக்குது, வாழ்க்கை நல்லா இல்லைன்னு சங்கடப்பட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இது அருமையான ஒரு நேரம், அற்புதமான ஒரு நேரம். நிம்மதியாக வாழக்கூடிய வாழ்க்கை கொடுத்துரும். எப்படி வேணாலும் வாழலான்ற எண்ணங்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இருந்திருந்தால் ஒருவேளை மேலுக்கு வந்திருப்பீங்களோ என்னவோ எனக்கு தெரியல. இப்படி தான் வாழணுன்ற வைராக்கியத்தில் வாழக்கூடியவங்க தான் தனுசு ராசியில் பிறந்தவங்க. வைராக்கியம் அதிகமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% அதிகம். எல்லா ராசியை விட தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு வைராக்கியம் அதிகம்தான். வைராக்கியம்னா தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. ஒரு செயல் செய்யணும்னா அது செய்துட்டு தான் மறுவேளை பார்ப்பாங்க. 40% உழைப்பு போட்டுட்டு 60% உழைப்பு போடாமல் பயந்துக்கிட்டு போகக்கூடியவங்க இந்த தனுசு ராசியில் பிறந்திருக்க மாட்டாங்க. தப்போ ரைட்டோ, வாழ்வா சாவோ, ஒரே வேலையை செஞ்சு விடணும் அப்படின்ற எண்ணங்கள் வரும். சரி, அது போகட்டும். ஒரு சில தனுசு ராசி நண்பர்களுக்கு மன அழுத்தம் இருக்கும், உடல் தேகத்தில் தொந்தரவுகள் இருக்கும், மனசும் சரியாக இருந்திருக்காது, உடலும் சரியாக இருந்திருக்காது. அப்போது உடல் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு இருக்கார் இல்லையா, தனுசு ராசிக்கு 2 குடையவர் தானே சனி. தனுசு ராசிக்கு 2 குடையவர் தான் உடல் ஸ்தானாதிபதி சனி. அந்த சனிக்கு குரு நட்சத்திரம் கொடுத்துருக்கார். குரு நட்சத்திரம் கொடுத்து புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடியது தான் புரட்டாதி நட்சத்திரம். புரட்டாதி நட்சத்திரம் 3வது மாதத்தில் கிட்டத்தட்ட நமக்கு சனி பகவான் வராரு அப்படின்னா 323 டிகிரின்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தில் இருக்கக்கூடிய 9வது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவானையும் புதனையும் சுக்கிரனும் பார்ப்பார். இதனால் உடலஸ்தானாதிபதி சூரிய பகவானை பார்க்கறதுனால மன ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் நீங்கள் போகுது, உடல் ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் நீங்கள் போகுது, நிம்மதி சந்தோஷம் வரப்போகுது. இதில் மாற்று கருத்து கிடையாது. அப்பாவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகும், உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகும். வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேன்னா, செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா, என்னை யாரையும் புரிஞ்சுக்கிட மாட்டேன்றாங்க, என்னை பற்றி யாரும் கவலைப்பட்டுக்கிட மாட்டேன்றாங்க அப்படின்ற மன அழுத்தமெல்லாம் இருக்குதுன்னா இந்த மன அழுத்தமெல்லாம் நீங்குது. என்னுடைய குலதெய்வம் கோவிலுக்கு என்னால் போக முடியலைங்க, என் பிள்ளைகளுக்கு காது குத்து வச்சுக்கிட முடியலைங்க, ஒரு சுபகாரியங்கள் செஞ்சுக்கிட முடியல அப்படின்னா இந்த நேர காலங்கள் தனுசு ராசி நண்பர்களுக்கு சாதகமாக முடியும். ஆவணி மாதத்தில் தனுசு ராசி நண்பர்கள் மண்மனை வாங்குவாங்க, அதில் உறுதி, அதில் மாற்று கருத்து கிடையாது. குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா ஆடி மாதத்துலேயே போயிட்டு வந்திருப்பீங்க. அப்படி இல்லைன்னா ஆவணி மாதத்தில் கண்டிப்பாக பண்ணுவீங்க. அதுபோக இந்த தனுசு ராசியில் பிறந்த மாணவ செல்வங்களுக்கு படித்த படிப்பு மனசில் தங்க மாட்டேங்குதுங்க, சட்டுப்புட்டுன்னு மறந்துடுறேனுங்க. எந்த அளவுக்கு எவ்வளோ வேகமாக நான் படிக்கிறேனோ அதை விட வேகமாக படித்தது மறந்துடுறேனுங்க அப்படின்னா இந்த நேர காலங்கள் ஞாபகத்தன்மை அதிகப்படுத்தும். ஏன்னா படிப்பு ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் 3 கிரகங்கள் வெளிசுற்று கிரகங்கள். 3 கிரகங்களுடைய பார்வையும் உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தை பார்க்குறாங்க. அது என்ன சமாச்சாரம்னா விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க. சுப விரய செலவுகள் செய்யக்கூடிய தருணம். திருமணம் நிச்சயிக்கப்படலாம், வாங்கின சொத்து, நீ ஒரு சொத்து பத்து வாங்கியிருக்கிறீங்க, உங்கள் பேரில் எழுத முடியல, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியலன்னு இந்த நேரத்தில் நடக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். ஒரு சில சுப விரய செலவுகள் எல்லாமே இந்த நேரத்தில் இந்த தனுசு ராசி நண்பர்கள் செஞ்சுக்குவீங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. சூரிய பகவான் சுக்கிர பகவானுடைய சாரம் வரும்போது இன்னும் நல்லா இருக்கும். சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் 6வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிரன், சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். பணப்பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, என்னடா பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும், அருமையாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். மற்றபடி
தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாதம் சாதகமாக இருக்க போகுது, பாதகமாக இருக்க போகலை. 100% சாதகமாக இருக்க போகுது. அனுபவித்து சொல்லுங்கள், அவசரப்பட்டு கமெண்ட்டில் பதிவு பண்ண வேண்டாம், அனுபவித்து சொல்லுங்கள். என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனத்திலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.